இன்னைக்கும் சொல்றேன் 4% வாக்குகள் எங்க கிட்ட இருக்கு. நாளைக்கு 31 தேர்தல்ல ஒரு ஓட்டு கூட எங்களுக்கு விழுகலைனாலும் தேர்தல் முடிஞ்ச அந்த அன்னைக்கு நாங்க தோத்தே போனோம். அடுத்த நாள் பிரச்சனைனா நாங்க வந்து நிப்போம். நீங்க வாங்க வராதீங்க, நாங்க வந்து நிப்போம். ஏன் நாங்க வாக்கு அரசியல் பண்ண இங்க களத்துக்கு நேற்று முதல் முறையா ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் முதல் முறையா நாம் தமிழ் கட்சி சார்பாக திருப்பூர்ல போராட்டம் நடத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, வட மாநில கும்பலால் ஒரு தமிழர் ஒருவர் தாக்கப்பட்டாரு. அதை அந்த கண்டனத்தை தெரிவிக்கும் விதமா இந்த போராட்டம் நடத்தினாங்க. நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி சம்பவம் திமுக ஆட்சி நடக்கும்போது தாவைக்காவை சேர்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள்னு சொல்லிட்டு தொண்டர்கள், இந்த நண்பா நம்பிஸ்லாம் அறிக்கையாக விடுவாங்க, பக்கம் பக்கமாக எழுதுவாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக போட்டு தள்ளுவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த சம்பவம் நடந்திருக்கு, ஒரு பையன் மூச்சு உள்ள ஒரு பையன் இந்த சம்பவத்தை கண்டித்து அறிக்கை விடலை. முக்கியமாக நண்பா நம்பிஸ் உங்களை தான், நீங்கள் என்ன சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆனால் அதுக்காக எங்களால் அதுமாரி அமைதியாக இருக்க முடியாதுல்ல. நாங்கள் உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டியது எங்கள் கடமை. அதை வெளியே கொண்டு மக்களிடையே சேர்க்க வேண்டியது எங்கள் கடமை.